தமிழ் லேர்னர்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீட் ப்ராப்ளம்ஸில் ப்ராப்ளம் நம்பர் 16 பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ஹாஃப் லைஃப் ஃபார் அ ரேடியோ ஆக்டிவ் டிகே ஆஃப் கார்பன் 14 இஸ் 5730 இயர்ஸ். அதாவது கார்பன் 14 ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து 5730 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. An archaeological artifact containing wood had only 80% of the carbon 14 found in a living tree. ஒரு ட்ரீலேருந்து கிடைச்ச ஒரு சாம்பிள், அந்த வுட் சாம்பிளில் வந்து 80% கார்பன் 14 தான் ரிமைனிங் இருக்குது அப்படின்னா அந்த சாம்பிளுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1400 இயர்ஸ், 1500 இயர்ஸ், 1845 இயர்ஸ், 1115 இயர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது 1845 இயர்ஸ் வந்து அந்த சாம்பிளுடைய ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம பார்க்கலாம்? ஸோ நமக்கு இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷன்ஸுமே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு தெரியணும். அதோடைய ஹாஃப் லைஃப் பீரியடுக்கான ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். அதோட ஹாஃப் லைஃப் பீரியடுக்கான ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 by k. ஸோ இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட், இது வந்து அதோடைய ஹாஃப் லைஃப் பீரியட். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதோடைய ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து 5730 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 5730 இஸ் ஈக்குவல் டு 0.693 by k. இப்போ நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வேணும். அப்போ நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் இந்த கொண்டு போனால், அப்போ k இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை 5730. ஸோ இது வந்து கேவோட வேல்யூ. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, k is equal to 2.303 by t log of a naught by a. ஸோ இதுதான் இந்த ரேட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம கேவோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிச்சோம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம சாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து ரிமைனிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ கேவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.693 by 5730 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்ன கிடைக்கும் போது 0.693 by 5730 is equal to 2.303 by t. சரிங்களா? log of a naught. a naught அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். இப்போ அடுத்தது வந்து அவங்க ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 80% வந்து ரிமைனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ரிமைனிங் அமௌண்ட் ஏ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 18 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1.25 கிடைக்கும். ஓகே, இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்படியே இந்த பக்கம் எழுத போகிறோம். இந்த பக்கம் எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0.693 divided by 5730 is equal to 2.303 by t log of 1.25. ஓகே, நம்ம இந்த டீயை வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறோம், இதெல்லாம் இங்கே கொண்டு வர போகிறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா t is equal to 2.303 by 0.693 by 5730 multiplied by log of 1.25. இந்த வேல்யூ மேலே போயிடும். அப்போ t is equal to 2.303 மேலே போச்சுன்னா இன்ட்டு 5730 divided by 0.693. நம்ம இந்த log 1.25 வேல்யூ நம்ம இங்கே பார்க்கணும். log 1.25 வேல்யூ வந்து 0.0969. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மேலே கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி கீழே கொடுத்துருக்கிற வேல்யூவால் டிவைட் பண்ணணும்.
இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா T is equal to 1278.71 divided by 0.693. ரைட். இப்போ இது ரெண்டையுமே நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா T is equal to 1845.18 இயர்ஸ் அப்படின்னு வரப்போகுது ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ அந்த சாம்பிளுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1845 இயர்ஸ் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 1845. தமிழ் லேர்னர்ஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் நம்ம நீட் ப்ராப்ளம்ஸில் ப்ராப்ளம் நம்பர் 17 இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஷோ ஹவு த டைம் ரிக்வயர்ட் ஃபார் 99% கம்ப்ளீஷன் இஸ் ரிலேட்டட் டு த டைம் ரிக்வயர்ட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் 90% ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் 99% ஆஃப் த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அந்த டைமுக்கும், அதே ரியாக்ஷன் வந்து 90% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அந்த டைமுக்கும் என்ன ரிலேஷன்னு கேட்டிருக்காங்க. அந்த ரிலேஷனை நம்ம இங்கே டெரைவ் பண்ண போகிறோம். அதுக்கு 4 ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்டருடைய ரேட் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியணும். ரேட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா K is equal to 2.303/T log of A by A minus X. நம்ம இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளமை பார்த்துருப்போம். அதில் log A0/Aன்னு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கேயும் அதே தான் அது வரப்போகுது. A0ங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இங்கே A0க்கு பதில் ஏன்னு போட்டிருக்கோம். ஏ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன். அதை நம்ம A minus Xன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 99% கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன, இனிஷியல் ஏங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், அதை நம்ம 100%ஆக வச்சுக்கலாம். 19% ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இப்போ A minus X என்னவாக இருக்கும், ஏ அப்படிங்கிறது 100, ரியாக்ஷன் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 99% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், வெறும் 1% தான் இருக்கும். இப்போ ஏ இங்கே 100, A minus X அப்படிங்கிறது 1%. இதை கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்க போகுது, K is equal to 2.303 நம்ம இங்கே என்ன போட்டுக்க போகிறோம், T 99%. ஏன்னா டைம் டேக்கன் ஃபார் 99% கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன் log ஆஃப் ஏ. ஏவோட வேல்யூ 100, A minus X ஓட வேல்யூ வந்து 1. ஓகே, இப்போ நம்ம அந்த T 99% இங்கே கொண்டு போக போகிறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், T 99% is equal to 2.303 divided by இந்த K இங்கே வரப்போகுது. K log 100ஓட வேல்யூ வந்து 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுது, T 99% is equal to இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4.606 divided by K. நம்ம இது என்னவா எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், டைம் டேக்கன் ஃபார் 90% கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன் எழுத போகிறோம். 90% கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா, K is equal to 2.303/T log of A by A minus X. எல்லா கேஸ்லேயும் ஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 100% தான். 90% ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ A minus Xங்கிறது என்ன, ஏங்கிறது 100, எக்ஸ் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு, 90% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ 100 minus 90 is equal to 10%. அப்போ இங்கே A minus X அப்படிங்கிறது 10%. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறப்போகுது, K is equal to 2.303 divided by T 90%. ஏன்னா T 90%னா 90% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் log ஆஃப் ஏ. ஏ வந்து இங்கே என்ன, ஏ வந்து 100, A minus X வந்து 10. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை இங்கே கொண்டு போக போகிறோம், இதை இங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ T 90% is equal to 2.303/K log 10ஓட வேல்யூ வந்து 1. 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்க்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள்,
T99% அப்படிங்கிறது 4.606/k. T90% அப்படிங்கிறது 2.303/k. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை விட 2 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே பாருங்கள் 2.303, இங்கே வந்து 4.406. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 times of T90% is equal to T99%. ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். நம்மளுடைய ஆன்சரும் இதுதான். ஸோ நமக்கு வந்து எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான ஆன்சர்.